பிரச்சனை, ஏழை விவசாயிகள் பிரச்சனை, ஏழை விவசாயிகள் பிரச்சனை. அது கலைஞர் நிச்சயமாக என் கட்சியிலிருந்து அவர் அனுப்புறாரு அவர்களே. அதுக்காகத்தான் நான் வந்து சொல்றேன். ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா 5 கோரிக்கை நான் சொல்றேன். மேகதாதுல அணை கட்டுறது விஷயமாக அது ஒன்று 2 வந்து செம்மரக்கட்டை, 3 வந்து இந்திய மீனவர்கள் பிரச்சனை, தமிழ்நாட்டு மீனவர்கள் பிரச்சனை, நிலம் கையகப்படுத்துற திட்டம், அப்புறம் முல்லை பெரியார், அதான் நதி குடிநீர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து அதில் வந்துடும். ஆக இதெல்லாம் சேர்ந்து பேசுறதுக்காக வந்திருக்கிறேன். நேற்று பிரதமர் வந்து தேதி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். பல பேர்கிட்ட பிஜேபியில அவர் தான் நேற்று சொன்னாரு. இந்த மாதிரி பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தேன். நாளைக்கு 12:30 மணிக்கு பார்லிமெண்ட் ஹவுஸ்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு பிரைம் மினிஸ்டர். அதனாலதான் முதல்ல பெரிய தலைவரான கலைஞரை பார்த்துட்டு அப்புறம் மற்ற எல்லாரையும் பார்க்கலான்னு என்பதை தாழ்மைப்படுத்து எல்லா கட்சி தலைவரும் சந்திக்கிறார். அதிமுகவை தவிர ஏன் அதிமுக நீங்க கேட்கலாம். என்னங்க அதிமுக நேற்று போய் பார்த்துட்டு வந்தாரு ஓபிஎஸ்ங்களாம். அது சுயநலம், பொதுநலம் இல்லை. சுயநலமாக ஓபிஎஸ் வந்து பாக்குறது சுயநலம். தனிப்பட்ட நான் தான் போன வாரமே சொல்றேன் அனைத்து கட்சியும் கூட்டணும் இருக்கேன். ஆனா அவர் கூட்டவே இல்லை. தனியா போனா அதற்கு பேர் என்ன, ஒரு மாநில பிரச்சனைக்கு அப்புறம் எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. ஆனா தனியா போனா சுயநலம், பொதுநலம், பொதுநலத்தோட சுயநலம். இதுக்கு தனியா போய் பாக்குறாரு. அதனால கேட்கிறேன் மக்களை தயவுசெய்து தப்பாடு. இதுக்காக கலைஞர்ல வந்தா பொது பிரச்சனை தான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு ஏழை விவசாயிகள் காப்பாற்ற வந்துடும். அந்த பிரச்சனை வலியுறுத்தி தமிழக மத்திய பிரச்சனைகளை தீர்க்க அனைத்து கட்சிகளை அதிமுக தவிர்த்து அனைத்து கட்சிகளை கூட்டி போராட்டம் நடத்திருக்கீங்களா? பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு அடுத்தாப்புல முடிவு வச்சு சார் இருக்கலாம். எனக்கு ஏற்று கூட்டத்தை கூட்டி ஒரு பந்து நடத்தி வெற்றிகரமா நடத்திருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் அதான் பார்க்க போறேன். இது வரைக்கும் அதிமுக தான் நான் சொன்னேன். அனைத்து கட்சி கூட்டம் பிரைம் மினிஸ்டர் அவர் தான் தனியா போய் பார்த்தாரு. நான் எல்லாரும் கூட்டூர்ல போறேன் பார்த்தாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? பிரைம் மினிஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறம் வேற எந்த முடியும். எல்லாரும் கலைஞர் வீட்டுக்கு வந்தவங்க தான். கலைஞர்கிட்ட என்ன கேட்டோம்னா அதே காங்கிரஸ்ல வந்து ஈவிகே அண்ணன் இளங்கோவன் கேட்டு தாராளமாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து வரேன் இருக்காங்க. வருவாங்க என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி நான் வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவன்கிட்ட எல்லார்ட்டையுமே நான் வந்து டேட்டு கேட்டிருந்தேன் பிஜேபி கிட்ட. அப்ப நாளைக்கு மத்தியானம் பாராளுமன்றம் சென்ட்ரல்ல 12:30 மணிக்கு சென்றா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பாக்குறேன் இருக்கா. அதுக்கு நான் அண்ணன் வந்து சொன்னேன், தாராளமா வந்து நான் பாக்குறேன். மீட்டிங் நடக்க தயவுசெய்து எல்லாரும் இல்ல. அதெல்லாம் வேண்டாம். கூட்டணி பற்றி பேசல. பொதுமக்கள் தமிழக ஏழை நலன்களை பத்தி ஒரு 5 பிரச்சனைக்காக தான் நான் மெயினாக வந்து 5 பிரச்சனையை எல்லா அரசியல் கட்சி தலைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கலைஞர்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஈவிகே இளங்கோவன், அதுக்கப்புறம் தயவுசெய்து ஈவிகே இளங்கோவன், அதுக்கப்புறம் சிதம்பரம் சார், அதுக்கப்புறம் குஷ்பு, அதுக்கப்புறம் ஐயா, இப்படி எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏனென்றாலும் இந்த கட்சி பாகுபாடு இருக்கக்கூடாது. இதுல வந்து தமிழ்நாடு விவசாயிகளோட ஏழை விவசாயிகளோட நலன் தான் இருக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாரும் ஐயாவும் ஆதரவு தரேன் இருக்காங்க எனக்கு. ஆக இந்த ஆதரவு வந்து எனக்கு முன்மேலும். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி நான் போன்ல பேசினேன். அவன் மாநில மாநாடு 2 நடக்கு, 2 பேருமே வரட்டாங்க, வைகோ வரட்டாங்க, எல்லாருமே எல்லா அரசியல் கட்சியும் வரணும். ஆனால் இதுல ஏன் நான் ஒரு வாரத்துக்கு மேலே நான் அறிக்கை கொடுத்தேன் சிந்திக்க. ஒரு நாளோ ஒரு வாரமோ இல்லை 5 நாளோ வச்சுக்கணும். அறிக்கை கொடுத்தேன். தயவு செய்து எல்லா அரசியல் கட்சியும் கூட்டிட்டு போய் அங்க கூட்டிட்டு போங்க. ஆனா இவங்க யாருமே செய்யல. ஆனா ஓபிஎஸ் நேற்று போய் பார்த்துட்டாரு. நீங்க கேள்வி கேட்கலாம். ஓபிஎஸ் பார்த்தது ஒரு ஸ்டேட் பிரச்சனைனா பொதுநலம் இருக்கணும். ஸ்டேட் பிரச்சனை இல்லை, இது சுயநலம். யாரையோ காப்பாத்துறவங்க அவர் தனியா போயிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவர் அமைச்சர் பெருமக்களே கூட்டு போயிருக்கலாம். ஏன் ஓபிஎஸ் அவர்கள் போற முதலமைச்சர் நல்லா சிந்திக்கணும்.
ஏன்னு இதெல்லாம் சொல்றேன்னா மக்களை நல்லா சிந்திக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். மேற்கொண்டு என்ன நீங்க கேட்கறமோ நான் 1-2 கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். நேரம் இருக்க முடியாதானே, இதே காலதாமதம். நீங்க அவங்க காப்பாற்றுறதுக்கு பாஜக கூட்டணி தான் நீங்க இருக்கீங்க, அதை எப்படி பாருங்க சார்? நான் அப்படியெல்லாம் நீங்க கூட்டணி இருக்கேன் நீங்க சொன்னீங்கன்னா சரி ஏத்துக்கிறதா அவனை. நான் என்ன சொல்றேன், நீங்க நான் எப்படி பார்க்க போறேன்னு நீங்க சொல்லுங்க சார். இப்ப நீங்க பார்த்த முக்காவாசி கட்சிகள் அதிமுக அரசை கடுமையாக விமர்சித்து இருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தது ஒரு சார், இது சுயநலம் கிடையாதுங்கிறேன். இது பொதுநலமாக நீங்க எழுதணும், டிவியில சொல்லணும், எழுதணும். இந்த இதை சுயநலமா நீங்க இந்த கூட்டணி அந்த கூட்டணியானா பிரச்சனை அமைற நிறைய டயம் இருக்கு. போராட்டத்துக்காக ஒரு கூட்டு இயக்கமா மாறுமான்னு கேக்குறேன் சார். நிறைய இருக்கு சார், நிறைய. மோடியை சந்திச்ச பிறகு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இப்ப சந்திச்ச கட்சியில ஒன்று திரட்டி தமிழக அரசை கண்டிச்சு போராட்டம் நடத்துவீங்களா சார்? மோடி அதுக்கு தானே சந்திக்க போறோம், போராட்டம் நடத்துவீங்க போறோம். இதுலயே இருக்கு அவங்களுக்கு 2-3 ஸ்டில் இப்படி ஏதாவது கிடைச்சா போதும், வேற எதுவுமே இல்ல. போராட்டம் தான் லைஃப்ங்கிறது போராட்டமா? நான் மக்கள் பிரச்சனை தான் பேசுறேன். மக்கள் பிரச்சனையா மக்களுக்காக தான் நம்ம போராட்டம் கூடினா எதுக்காக பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறேன்? நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. சொல்லுங்க மேடம். கர்நாடகத்துல அனைத்து விவசாயிகள், கலைத்துறையினர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியான போராட்டம் கொடுத்தாங்க. அது தமிழகத்துல நம்மளால கொடுக்க முடியல. நீங்க கலைத்துறையே கேட்பீங்களா அது மாதிரி போராட்டம்? இல்ல இது அரசியல் கட்சினா இருக்கு. கலைத்துறை நான் கேட்கறேன்னா என்னங்கிற இது வரைக்கும் நான் அதை பத்தி நான் முடிவு பண்ணல. ஏன்னா நான் படத்துல முழு படத்தில் நடிக்கும் பொழுதுதான் நீங்க அதை பத்தி கேட்கணும். இப்ப நான் முழு நேரம் அரசியல்வாதி தானே, நான் இடையில சகாப்தம் நடிச்ச வச்சு நீங்க கேட்க கூடாது. ஆமா, மொத்தத்துல நான் இப்ப அரசியல் தான் நான் பேசுறேன். மொத்தத்துறையும் இணைந்து அவங்க பண்ணிட்டோம், மொத்தத்துறையும் இணைந்து பிரைம் மினிஸ்டர் எடுத்து வாங்கிட்டாங்களா? இல்ல நாங்க தானே வாங்குறோம். நான் எந்த அரசியல் கட்சி குறை சொல்ல. அது இது நாட்டு பிரச்சனை, ஸ்டேட்டு பிரச்சனை. ஆமா, அவங்க ஸ்டேட்டை நான் குறை சொல்றதுக்கு எந்த விதத்தில் லாய்க்கலாதவன். என்ன பொறுத்த முடியல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு அரசியல் நடக்குது. அவங்கவுங்க பிரச்சனையை பத்தி பேசுவாங்க. நான் என்னுடைய ஸ்டேட்ல என்னுடைய பிரச்சனைகளை நான் சொல்ல முடியும். அதுதான் கலைத்துறையினர் எல்லாம் ஒன்று கூடிடுறாங்க. நீங்க ஏற்கனவே கலைத்துறையில இருந்து இப்ப அரசியல் அதனால அவங்க கூட்டத்துக்கு திட்டம் உண்டா உங்கள்கிட்ட? இல்ல சார், போதுமா? அடுத்த கட்டம் இது எதுக்கு சும்மா அதாவது நாட்டுல 5 பிரச்சனைங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. இப்ப 5 பிரச்சனைக்காக பிரதமர் நரேந்திர மோடியை நாளைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு சந்திக்கிறோம். பாராளுமன்ற கூட்டுக்குழுல சந்திக்கிறேன் இருக்கார். சென்ட்ரல் ஹால், பாராளுமன்ற சென்ட்ரல் ஹால், மைய பகுதி, மைய மண்டபம்பாங்க தமிழ்ல சொன்ன மைய மண்டபம். ஏன்னா ஏற்கனவே அன்னை மொழி காப்போம் அனைத்து மொழி கற்போன் இருக்கனால எனக்கு அது வராது. தமிழ் சுத்த தமிழ்னு நீங்க பேசுறீங்க நினைக்கிறீங்க. சுத்த தமிழ்னு சொல்றதெல்லாம் வேற இருந்தா கூட எல்லா கட்சியும் வர மாதிரி பிஜேபி வந்திருக்கேன். நம்ம பிரச்சனை தமிழக மீனவர் பிரச்சனை, மேகதாதுல அணை கட்டுறது, செம்மரம், முல்லைப்பெரியார் நில கையப்படுத்தும் 5 பிரச்சனைக்காக வந்திருக்கேன். அதே மாதிரி நீங்க அதாவது கர்நாடகத்தில் 25 கோடி ரூபாய் ஒதுக்குனதெல்லாம் நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. யாரு எந்த விவசாயம், ஏன்னா ஏழை விவசாயிகளுக்காக தான் நாங்கள் போறோம். எல்லா கட்சியும் பார்க்காம எந்த இதையும் பார்க்க வித்தியாசம் பார்க்காம நான் வாட்டி எல்லா ஆபீஸுக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஏழை விவசாயிகளுக்காக தான். அதை நீங்க தயவுசெய்து நீங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க. நம்ம இதுதான் தவிர நீங்க அரசியல் பேசக்கூடாது. இங்க அதான் இது அரசியல் இருங்க எனக்கு சொல்ல சரியான ஆளா இருக்க, சொல்ல விடாம நீ வாடி பேசிக்கிட்டு இருந்தேன்னா சரி. நான் பேசல, நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் இடையில நீங்க தான் உங்களுக்குள்ளதான் அதெல்லாம் விட்டுருங்க சார். வர மேடம். இல்ல எனக்கு வரல, கோச்சிக்கிறாங்க. அனைத்து கட்சியும் வராங்க. திமுக வருது, காங்கிரஸ் வருது, பிஜேபி வருது. இதுக்கு மேல என்ன வேணும்? அவர் சுயநலத்துக்காக வச்சிருக்கா. பொதுநலம் என்றால் எல்லா கட்சியும் கூட்டுங்க. போன 1 வாரமா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1 வாரமா கூப்பிடல. இன்னைக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் நேத்து போய் அவர் பார்த்துட்டு வந்திருக்காருன்னா அதுக்கு பேர் பொதுநலம் கிடையாது, சுயநலம். எல்லா கட்சியும் புரிஞ்சுங்க.